அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர். இந்த பாடப்பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8ஆம் வகுப்பு அறிவியலில் 2வது பாடம் விசை மற்றும் அழுத்தம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா இந்த பாடத்தில் நிறைய கான்செப்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த கான்செப்ட் ஓரியண்டான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஒரு கான்செப்ட் ஓரியன்ட் பேஸ்டான எக்ஸாம்பிள் கொஸ்டின், அப்ளிகேஷன் ஓரியண்டான கொஸ்டின்ஸ். ஒரு லா இருக்குது, ஒரு பாஸ்கல் விதினா பாஸ்கல் விதி என்னன்னு கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. அந்த பாஸ்கல் விதியோட பயன்பாடுகள் என்னன்னு தான் கொஸ்டின் கேட்பாங்க. என்ன சொல்லணும்னு புரியுதா உங்களுக்கு? அப்ளிகேஷன் ஓரியன்டான கொஸ்டின்ஸ். ஸோ கெமிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டாலும் சரி, பயன்பாட்டு வேதியியல் அப்படி தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இயற்பியல் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு விதி இருக்குது அப்படின்னா ஒரு ஜூல் வெப்ப விதி இருக்குது அப்படின்னா அந்த ஜூல் வெப்ப விதியோட பயன்பாடு என்ன, அது என்ன வரும், கொஸ்டின் வரும். இந்த அப்ளிகேஷனில் எந்த விதி பயன்படுது, ஸோ கான்செப்ட். ஓகேவா? ஸோ பாருங்கள், கற்றலை நோக்கங்கள் என்ன அப்படின்னா விசை, அதோட விளைவு, உந்து விசை, அழுத்தம், ரெண்டுத்தையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது. ஸோ அன்றாட வாழ்வில் பாஸ்கல் விதியோட பயன்படுத்துதல் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் தான் ரிப்பீட்டடாக கொஸ்டின் கேட்டுட்ருக்காங்க. ஸோ பாஸ்கல் விதி என்ன, அந்த பாஸ்கல் விதியோட பயன்பாடுகள், அதில் என்னென்ன பயன்படுது. ஸோ வளிமண்டலத்தில் உள்ள அழுத்தம், திரவத்தில் உள்ள அழுத்தம், அந்த பண்புகளை புரிந்து கொள்வது. பரப்பிழு விசை இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட். பார்த்துங்க, இந்த பரப்பிழு விசையின் அழகு என்ன, இந்த பரப்பிழு விசையோட பயன்பாடுகள் என்ன, அதெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க. பாகுநிலை, அடுத்து ஓய்வு நிலை, இயக்க நிலையில் உராய்வு நிலைவுகள். இந்த உராய்வு ரொம்ப முக்கியமானது. அப்போ இந்த பாடத்தில் கொடுத்துருக்க எல்லாமே என்னதான் முக்கியமானது. இயற்பியலில் விசை மற்றும் அழுத்தம் அப்படிங்கிறது சிலபஸ் பேஸ்டான ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். அந்த டாப்பிக்கில் 8th ஸ்டாண்டர்டில் கொஞ்சம் டெப்த்தாகவே உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ விசை மற்றும் அழுத்தம் தொடர்பான கணக்குகளை தீர்க்கிறது. ஸோ கணக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த பாடத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? விசை, அழுத்தம், பாஸ்கல் விதி, உந்து விசை, பரப்பிழு விசை, பாகு நிலை, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன சொல்லணும் புரியுதா உங்களுக்கு? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரியணும். இந்த வார்த்தையெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம ஞாபகத்தில் இருக்கணும். இயற்பியலில் சில வார்த்தைகள், என்னென்ன வார்த்தைலாம் இருக்குது, விசைனா என்ன, அழுத்தம்னா என்ன, வேகம்னா என்ன, தொலைவுனா என்ன, இடர்பயிற்சினா என்ன, முடுக்கம்னா என்ன, கனத்தாக்கு விசைனா என்ன, உந்தம்னா என்ன, ப்ரெஷர்னா என்ன, ஃபோர்ஸ்னா என்ன, இது சம்மந்தமான விதிகள் என்னென்ன விதிகள்லாம் இருக்குது, நியூட்டனின் முதல் விதி என்ன, 2ஆம் விதி என்ன, 3ஆம் விதி என்ன, இதுமாரி நம்ம ரிப்பீட்டடாக இப்போ புக்கை பார்த்து சொல்கிறது கிடையாது. இப்போ உங்களுக்கு சொல்ல சொன்னால் நியூட்டனின் முதல் விதி என்னென்னா சொல்ல தெரியணும், அதில் என்ன ஃபார்முலா வருது, அது எங்கெல்லாம் பயன்படுது, இப்படி படிக்கணும். ஸோ ஒரு நடத்துகிற அளவுக்கு நம்ம படித்தா மட்டும்தான் இன்றைய காலத்தில் நம்ம என்ன பண்ண முடியும், எக்ஸாமு பாஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் புக்கை நம்ம ரீட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விசை. ஸோ விசை அப்படிங்கிறத பொறுத்தளவுக்கு இங்கே நிறையா கொடுத்துருப்பாங்க. ஆனால் மற்ற புக்கில் என்ன கொடுத்துருவாங்க, தள்ளுதல், இழுத்தல் எல்லாமே என்ன தான் ஒரு விசை. ஸோ ஒரு பொருள் ஓய்வு நிலை, இயக்க நிலை அப்படின்னு சொல்லிட்டு 2 கான்செப்ட் இருக்குது. ஓய்வு நிலை அப்படின்னா நிலையாக இருக்குது, இயக்க நிலைனா இயக்கத்தில் இருக்குது. ஸோ புவிசார் பொருட்கள் அப்படின்னா புவியை சார்ந்த பொருட்கள், இயற்கையாக உருவாக்கப்பட்ட பொருட்கள். இந்த புவிசார் பொருட்கள், சில பொருட்கள் இயக்க நிலையில் இருக்கும், சில பொருட்கள் ஓய்வு நிலையில் இருக்கும். பூமியை எடுத்துட்டோம்னா அது என்னது, ஒரு புவிசார் பொருட்கள் தான். பூமி என்ன பண்ணுது, அப்போ சுற்றிட்டு இருக்கிறதுக்கு என்ன பேர், இயக்க நிலையில் இருக்குது. இப்போ மலை இருக்குது, மலை என்ன பண்ணுது, ஓய்வு நிலையில் இருக்குது. புரிஞ்சா? அதான் சொல்லியிருக்காங்க. என்ன சொன்னீங்கன்னா புவி சார்ந்த பொருட்கள் ஒன்று ஓய்வு நிலையிலோ அல்லது இயக்க நிலையிலோ என்ன இருக்கும், தொடர்ந்து இருக்கும். ஒரு பொருள் ஓய்வு நிலையில் இருக்குது, அந்த நிலையை நம்ம மாற்றணும் அப்படின்னா ஏதோ ஒரு விசை தேவை. புரிஞ்சா உங்களுக்கு? ஒருத்தர் நின்றுட்டு இருக்காரு, அவரை நவுத்தணும் அப்படின்னா நம்ம தள்ளணும். அதான் விசைனா என்னது, தள்ளுதல், இழுத்தல். இங்கே என்ன சொல்கிறாங்க பாருங்கள், கதவை திறத்தல், கால்பந்து உதைத்தல், கேரம் விளையாட்டு, நாணயங்கள் சுண்டுதல், இதெல்லாம் என்ன பண்ணுது, ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். என்னது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், அதோடைய ஸ்டேஜை மாற்றுறது. அதுக்கு பேர் தான் என்னது, விசை. இந்த விசை அப்படிங்கிற கான்செப்டை கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தோம்னா நியூட்டன். யார்? நியூட்டன் தான் என்ன கண்டுபிடிச்சிருப்பாரு, ஈர்ப்பு விசையை கண்டுபிடிச்சிருப்பாரு. எப்படி கண்டுபிடிச்சிருப்பாரு, ஆப்பிள் மரத்துக்கு அடியில் உட்காந்துருப்பாரு, ஆப்பிள் பழம் கீழே விழுவும். எப்படி இது கீழே விழுந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன பண்ணுவார், தூக்கி மேலே போடுவார். ஆட்டோமேட்டிக்காக அந்த பழம் என்ன வரும், கீழே வரும். அப்போ மேல் நோக்கி சென்று கொண்டு இருக்க பொருள்களை ஏதோ ஒரு விசை கீழ் நோக்கி என்ன பண்ணுது, இழுக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த விசைக்கு பேர் தான் அது ஈர்ப்பு விசை. ஓகேவா? ஸோ நம்ம ஒரு பொருளை மேல் நோக்கி எறிகிறோம், அந்த பொருள் ஏன் கீழ் நோக்கி வருது, புவியீர்ப்பு விசை. ஒரு பொருள் சரி, ரைட்டு, பாருங்கள் கான்செப்ட் போதும். ஸோ விசை ஒரு வெக்டர் அலகு, இதை தெரிஞ்சு வச்சுப்போம். எண் மதிப்பும் திசையும் கொண்டிருந்தால் ஏதோ ஒரு அலகு, அதுக்கு குறிப்பிட்ட அளவு வேல்யூ இருக்குது. இப்போ விசை எவ்வளோ விசை செயல்பட்டுச்சு அப்படின்னு நம்ம கேட்டோம்னு சொல்லுவோம், வேல்யூ ஒன்று சொல்லுவோமா, எந்த திசையில் செயல்பட்டுச்சு, மேல் நோக்கியா, கீழ் நோக்கியா, லெஃப்டா, ரைட்டா அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்போ ஒரு அலகுக்கு எண் மதிப்பும் வேல்யூவும் டைரக்ஷன் திசையும் இருந்துச்சுன்னா அது என்ன அலகுன்னு சொல்கிறோம்னா வெக்டர் அலகு. இப்போ ஸ்கேலர் அலகு அப்படின்னா என்னது, எண் மதிப்பு மட்டும் இருந்துச்சுன்னா ஸ்கேலர் அலகு. அலகுகளை ரெண்டாக பிரிக்கிறாங்க, ஒன்று ஸ்கேலார், வெக்டார். ஸ்கேலார் அப்படின்னா எண் மதிப்பு மட்டும் இருந்துச்சுன்னா என்னது ஸ்கேலார், எண் மதிப்பு திசை இருந்ததுன்னா வெக்டார். விசை ஒரு
வெக்டார் அலகு. இந்த விசையை கண்டுபிடிச்சது யாரு? நியூட்டன். ஸோ இந்த நியூட்டன் அப்படிங்கிற அலகால அளக்குறாங்க. புரிஞ்சுச்சா? ஸோ விசைனா என்ன அப்படின்னு டெஃபினேஷன்லாம் என்ன பண்ண மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. விசையின் அலகு என்ன அப்படின்னு என்ன பண்ண மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. பேஸ் இதெல்லாம் என்னது, அடிப்படை. ஸோ இதேமாரி செயல்பாடு, இந்த கணக்கீடு, மேலும் அறிந்துள்ளோம், இதில் தான் நிறையா கொஷின்ஸ் இருக்கும். ஸோ இந்த செயல்பாடில் பாருங்களேன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு பலூன் இருக்குது. ஸோ பலூன் ஒரு ஊசியால் குத்துறோம், உடையுமா உடையாதா? உடையும். அதே பலூன் ஊதி நிறைய ஊசி அடுக்குன ஒரு மரப்பலையில் நிறைய ஊசி அடுக்கி அதுக்கு மேலே பலூனை வச்சு அதுக்கு மேலே பொறுமையாக அழுத்துறோம் அப்படின்னா உடையுமா உடையாதா? உடையும். ஆனால் கொஞ்சம் நேரம் ஆகும். புரியுதா என்ன சொல்லணும்? புரியுதா உங்களுக்கு? என்ன ஆகும்? உடையும். அந்த ஊசினா எப்படின்னா, இப்போ ஊசி நெருக்க வைக்கணும், ஒரு நெருக்க வச்சு அது ஒரு பரப்பு மாதிரி உருவாக்கி அதில் பலூனை வச்சு மேலே புத்தகத்தை வச்சு அழுத்துறப்போ உடையாது, கொஞ்சம் லேட்டாக ஆகும். ரொம்ப அழுத்துனா எப்படி இருந்தாலும் என்ன ஆகும், பலூனுக்கு உடையும். அப்போ என்ன ஆகுது பாருங்கள், ஊசிகளின் மேல் பலூனை வைத்து மெதுவாக அந்த மெதுவாக சிறிய புத்தகத்தை வைக்கவும் பலூன் வெடிக்குமா? ஊசிகள் பலூனை வெடிக்க செய்யுமானா வெடிக்க செய்யாது. என்ன காரணம் அப்படின்னா, இங்கே ஒரு கான்செப்ட். என்ன கான்செப்ட் அப்படின்னா, இதுதான் கான்செப்ட். என்ன சார் கான்செப்ட் அப்படின்னா, விசை அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்குது, அழுத்தம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்குது, ப்ரெஷர் அப்படிங்கிறது தான் அது அழுத்தம். இந்த ப்ரெஷருடைய டெஃபினேஷன் என்ன பார்த்தோம்னா, ஃபோர்ஸ் பை ஏரியா. என்னது ஃபோர்ஸ் பை என்ன கான்செப்ட்? ஃபோர்ஸ் பை ஏரியா. ஏரியா அப்படிங்கிறது பரப்பு. ப்ரெஷர் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. ஸோ இந்த ப்ரெஷருக்கும் ஃபோர்ஸுக்கும் பார்த்தோம் அப்படின்னா நேர் விகிதம். என்ன விகிதம்? நேர் விகிதம். ப்ரெஷருக்கும் ஏரியா பரப்புக்கும் பார்த்தோம் அப்படின்னா எதிர் விகிதம், இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்படின்னு என்ன சார், ஏரியா அதிகமாக அதிகமாக அழுத்தம் குறையும். இதை நோட் பண்ணி வச்சுங்க. ஏரியா என்னாவது? அதிகமாக அதிகமாக அழுத்தம் என்னாகும்? குறையும். புரிஞ்சா? அப்ப இந்த இடத்துல என்ன ஆகுது, ஒரே ஒரு ஊசி முடிக்க வைக்கிறோம்னா இதுதான் இதோட ஏரியா. ஊசி முனையோட இதுதான், அதான அது ஏரியா. இதே நிறைய ஊசி வைக்கிறேன், அப்ப இது என்னது, இதோட ஏரியா. இப்ப இங்கேயும் இங்கேயும் என்ன ஆகுது, என்ன மாறுது, ஏரியா மாறுது, பரப்பு அதிகமாகுது. இங்க பரப்பு கம்மியாகிறப்ப அழுத்தம் அதிகமாகும், குத்துன உடனே பலூன் என்ன ஆகிடும், உடஞ்சிரும். இங்க பரப்பு அதிகமாகிறப்ப ஏரியா அதிகமாகிறப்ப அழுத்தம் என்னாகும், குறையும். அதனால என்ன ஆகுது, எளிதில் உடையாது. புரிஞ்சா உங்களுக்கு? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ப்ரெஷருக்கு என்ன ஃபார்முலா, ஃபோர்ஸ் பை ஏரியா. குறிப்பிட்ட பரப்பில் செயல்படும் விசை. என்னது? குறிப்பிட்ட பரப்பில் செயல்படும் விசைக்கு பேர் தானே அது அழுத்தம். புரிஞ்சா? ஸோ ஃபோர்ஸ் பை ஏரியா. இந்த ஃபோர்ஸுக்கு என்ன அலகு, விசையின் அலகு நியூட்டன், பரப்புக்கு என்ன அலகு, மீட்டர் ஸ்கொயர். அப்ப ப்ரெஷருக்கு என்ன அலகு அப்படின்னு பார்த்தா நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். இந்த மீட்டர் ஸ்கொயர் மேலே வரப்போ நியூட்டன் -2 மாறும். புரிஞ்சா உங்களுக்கு? இந்த ஒரு நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் எதுக்கு ஈக்குவல் ஆகும் அப்படின்னா பாஸ்கல். என்னது? ஏன் அப்படின்னா இந்த அழுத்தத்தை, அந்த அழுத்தத்துக்கும் இந்த பிரெஞ்சு அறிவியலைஞர் பிளைஸ் பாஸ்கல் பார்த்தீங்களா, அவருக்கு ஒரு தொடர்பு இருக்கு. ஸோ அவரோட நினைவாக என்ன பண்ணுறாங்க, பாஸ்கல் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. அந்த பாஸ்கல் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா ஒரு நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயருக்கு ஈக்குவல். புரிஞ்சா? இது எக்ஸாம்பிள் கேட்பாங்க, ஒரு பாஸ்கல் கோட்டு எத்தனை நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர்டு. இதெல்லாம் மனப்பாடம் பண்ணக்கூடாது. ப்ரெஷர்னா என்ன, ஒரு குறிப்பிட்ட பரப்பில் எவ்வளோ விசை செயல்படுது, அதுக்கு பேர் தானே அது ப்ரெஷர். அப்போ ப்ரெஷர் ஈக்குவல் டு ஃபார்முலாவை பார்த்தோம்னா ஃபோர்ஸ் பை ஏரியா. இப்போ ஃபோர்ஸுக்கு என்ன யூனிட்டு, நியூட்டன், ஏரியாவுக்கு மீட்டர் ஸ்கொயர்டு. அப்போ அழுத்தத்துக்கு நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர்டு. புரிஞ்சா? இப்போ கொடுத்துட்டாங்க. ஒரு பொருளின் மீது அழுத்தத்தை அதிகரிக்க உந்து விசை என்ன பண்ணுமா, அதிகரிக்க வேண்டும். பரப்பை என்ன பண்ணுமா, குறைக்க வேண்டும். ஏன்னா விசையும் அழுத்தம் நேர் விகிதம், விசையும் பரப்பும் எதிர் விகிதம். பரப்பு குறைந்தது அப்படின்னா அழுத்தம் அதிகரிக்கும்.
விசை அதிகரிச்சிச்சு அப்படின்னா அழுத்தம் அதிகரிக்கும். பாருங்க, பரப்பின் மீது அதிக அழுத்தத்தை செலுத்தி அதிக விளைவு ஏற்படுத்துவதற்காகவே கோடாரி, ஆணி, கத்தி, ஊசி, துப்பாக்கி குண்டுகள் முதல்ல எப்படி இருக்கு? கூர்மையாக இருக்கு. ஓகேவா? இப்போ ஊசி வச்சு குத்துறப்ப ஷார்ப்பாக உள்ளே போயிடும். அதே ஒரு கட்டையை வச்சு குத்துறோம், உள்ளே போமா? அதுக்கு நிறைய கான்செப்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். இதுலேருந்து என்ன தெரிஞ்சிடும்? பரப்பு குறைந்தால் அழுத்தம் அதிகரிக்கும், பரப்பு அதிகமானால் அழுத்தம் குறையும். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதுதான் கொஸ்டினாக கேட்பாங்க. நம்ம ஸ்கூல் பேக்கெலாம் இருக்குது பார்த்தீங்களா? ஒரு மஞ்சள் பையில் நிறையா பொருளை வச்சு நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். அந்த மஞ்சள் பையோட கையில் இது பண்ணுவோம்ல, இது வந்து ரொம்ப மெல்லிஸாக இருக்குன்னு வச்சுக்கலாம், கையை அழுத்தும். பார்த்துறீங்களா? ஏன், என்ன காரணம் அப்படின்னா, இந்த மெல்லிஸாக இருக்கப்போ இதோட ஏரியா கம்மி, அதோட அந்த அதுக்கு பேர் என்னது? இப்போ பிடிச்சி தூக்க முடியாத பேர் என்ன பேர்? கைப்பிடியா? சரி, ஏதோ ஒன்று கை பிடிக்கிறாருன்னு வச்சுங்க. இது நல்லா பட்டையாக இருக்கு, பட்டையாக இருந்தால் நல்லா பண்ணலாம், தூக்கிட்டு போகலாம். ஏன் அப்படின்னா இது பட்டையாக இருக்க பரப்பு அதிகமாகுது. அதனால தான் நம்ம ஸ்கூல் பேக்கோட தோல் பட்டையில் எப்படி கொடுத்துருக்காங்க? பட்டையாக கொடுத்துருப்பாங்க, மெல்லிஸாக கொடுத்துருக்க மாட்டாங்க. அழுத்தத்தை குறைக்கவும் சாலையுடன தொடர்பை அதிகரிக்கவும் கனரக சரக்கு வாகனங்களை அதிக எண்ணிக்கையிலான என்ன இருக்குது? சக்கரங்களை கொண்டு இருக்குது. புரிஞ்சுச்சா உங்களுக்கு? ஏன் வந்து பெரிய பெரிய லாரி அதிகமாக லோடு பண்ணுறதுலாம் எதுக்கு அதிக சக்கரங்கள் இருக்குது? பரப்பு அதிகமாக அழுத்தம் என்னாகும்? குறையும். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? இதுக்கு காரணம் என்னது? இந்த கான்செப்ட் தான். பேக்கு தோலில் அழுத்தத்தை குறைக்கிறதுக்காக, தொடுப்பரப்பு அதிகரிக்கிறதுக்காக அகலமான பட்டைகளாம்ன்றாங்க பொறுத்திருக்காங்க. கான்செப்ட் புரியுதா? ஸோ இந்த கணக்கு பார்ப்போம். இப்போ பாருங்கள், ஒரு யானையின் சராசரி எடை 4000 நியூட்டன். எத்தனை நியூட்டனு? அப்போ நியூட்டன் அப்படிங்கிறது எதோட அழகு? விசை, ஃபோர்ஸ். இதில் விசைன்னு கொடுத்துருக்காங்களா அப்படின்னா கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த அழகை வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும்? இது நியூட்டன் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஒரு பாதத்தோட பரப்பு எவ்வளவு? 0.1 மீட்டர் ஸ்கொயர். யானையின் ஒரு கால் மூலம் செலுத்தப்படும் அழுத்தத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? யானையுடைய ஒரு கால் மூலம். இப்போ அந்த யானையுடைய ஃபுல் வெயிட் 4 காலில் இருக்கு. எத்தனை காலில் இருக்கு? 4 காலில் இருக்கு. கேட்டிருக்கிறது என்னது? ஒரு கால். அப்போ இந்த ஃபோர்ஸை ஒரு காலுக்கு பிரிக்கிறப்ப இதை 4ஆல் வகுக்கிறோம். அப்போ எவ்வளோ செயல்படுது ஒரு காலில்? விசை ஒரு கால் மூலயமா விசை எவ்வளவு? 1000 நியூட்டன். அந்த ஒரு காலோட பரப்பு எவ்வளவு? 0.1 மீட்டர் ஸ்கொயர்டு. அப்போ ப்ரெஷருக்கு என்ன ஃபார்முலா? ஃபோர்ஸ் பை ஏரியா. அப்போ ஃபோர்ஸ் எவ்வளவு? 1000 நியூட்டனு. ஏரியா எவ்வளவு? 0.1. இது மேலே போனுச்சுன்னு என்ன ஆகும்? இதை வகுத்தோம்னா 10⁴ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர்டு. அப்போ யானையுடைய ஒரு கால் சதுர மீட்டர் பரப்பின் மீது செலுத்தப்படும் அழுத்தம் எவ்வளவு? 10,000 நியூட்டன். எல்லா யானையும் கிடையாது இது. அந்த யானை 4000 நியூட்டன் செலுத்துச்சுன்னா இது. இந்த கணக்கில் சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? ஏங்க 4ஆல் வகுத்துருக்கோம்? 4 காலில். ஏன்னா பாடி எப்படி இருக்குது? இப்படி இல்லை இருக்குது, காமனாக இருக்குது. இங்கே 4 கால் இருக்குது. புரிஞ்சுச்சா உங்களுக்கு? சரி, அடுத்த கான்செப்ட் பாருங்க. மணலில் நடப்பது நம்ம கடினமா ஈஸியா? கஷ்டமாக இருக்கும். தார் ரோட்டில் ஓடுறது ஈஸியா? மண் தரையில் ஓடுறது ஈஸியா? மணலில் ஓடுறது ஈஸியா? தார் ரோட்டில் ஓடுறது தான் ஈஸி. ஆனால் தொடச்சோன்னா முட்டி வலிக்கும் நமக்கு. மண்ணில் ஓடுறப்போ கொஞ்சம் மீடியமாக இருக்கும், மணலில் ஓடுறப்போ இன்னும் கஷ்டமாக இருக்கும். என்ன காரணம்? ஆனால் ஒட்டகம் ஈஸியாக நடந்து போகுது. உராய்வு அது ஒரு கான்செப்ட். வேற உராய்வு இல்லாமல் வேற என்ன கான்செப்ட்? ஒட்டகனுடைய கால்லாம் நல்லா பாதம் எப்படி இருக்கும்? நல்லா பெருசாக இருக்கும் அப்படி. புரிஞ்சுச்சா? அந்த அகன்ற பாதங்கள் இருக்கிறதால பரப்பு அதிகமாகிறத விசை என்ன ஆகும்? பரப்பு அதிகமான விசை குறையும். அப்போ அழுத்தம் என்னவாது? கம்மியாக இருக்கிறதால ஈஸியாக நடந்து போகும். என்ன சொல்கிறேன்னு புரியுதா? இப்போ நம்ம கால்லாம் பார்த்தோம்னா நம்ம பாடியோட ஃபுல் வெயிட்டும் மணலில் உட்காரும். என்ன சொல்கிறேன்னு புரியுதா உங்களுக்கு? என்னாகும்? அப்போ அழுத்தம் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆகும், கால் எடுத்து வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது கான்செப்ட் என்ன? பரப்பு அதிகமானால் விசை குறையும், பரப்பு குறைந்தால் விசை அதிகரிக்கும்.
ஸோ ப்ரெஷர் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. ஸோ ப்ரெஷரும் ஏரியாவும் இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல், எதிர் விகிதம். ப்ரெஷரும் ஃபோர்ஸும் நேர் விகிதம். ஸோ இதான் கொடுத்துருவாங்க. இதனால் அழுத்தம் குறைந்து மணல் என்ன பண்ணுது, மணலில் ஒட்டகம் எளிதாக நடக்குது. ஸோ மணலுடைய ஒட்டகத்துடைய கண் இமைகள் எதனால் ஆயிருக்கு தெரியுமா? இப்போ ஒட்டகம் இருக்கிற இடத்துலலாம் புழுதி புயலாம் ஏற்படும். அதில் பாதுகாக்கிறதுக்கு ஒட்டகத்துடைய இமைகள் எதனால் ஆயிருக்கு? சரி, ரைட்டு. ஒட்டகத்தை என்ன சொல்கிறோம்? பாலைவன கப்பல் அப்படின்னு சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? பாலைவன கப்பல். ஸோ காற்றினால் செயல்படுத்தப்படும் அழுத்தம். ஸோ இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரியான அழுத்தம் செயல்படும். நம்ம பூமியிலேருந்து பார்த்தோம்னா குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் வளிமண்டலம் இருக்குது. எவ்வளோ தூரம் வரைக்கும் வளிமண்டலம் இருக்குது தெரியுமா? நம்ம பூமியிலேருந்து குறிப்பிட்ட உயரம் வரைக்கும் தான் வளிமண்டலம் இருக்குது. அட்மாஸ்பியருக்கு ஏர் இருக்குது. ஓகேவா? 800 மீட்ரு. ஸோ பாருங்கள், காற்று நிரம்பியுள்ள இந்த உரைக்கு என்ன பேர்? வளிமண்டலம். இது குறிப்பிட்ட கிலோமீட்டர் இருக்குது. அது ஓரளவு பரப்பின் மீது செயல்படுத்துகிற விசை தான் வளிமண்டல அழுத்தம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வளிமண்டல அழுத்தம் பாதரசமானியால் அளவிடப்படுது. எழுதி நோட் பண்ணுங்கள். வளிமண்டல அழுத்தம் எந்த கருவியால் அளக்கப்படுகிறது அப்படின்னா பாதரசமானி. இந்த பாதரசமானி யார் கண்டுபிடிச்சது அப்படின்னா டாரிசெல்லி. ஸோ அறிவியல் கண்டுபிடிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு டாபிக் இருக்குல்ல, அதில் கேட்பாங்க. புக்கில் இருந்து மட்டும்தான் கேட்பாங்க கொஸ்டின். நீங்கள் நிறையா படிக்கணும் என்ன தேவையில்ல, அவசியம் இல்லை. அறிவியல் கண்டுபிடிப்புலேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி இருக்கும். சயின்ஸில் ஃபஸ்ட்டு டாபிக் என்ன தான் சிலபஸில், அதுதான். இதேமாரி கேள்வி தான் கேட்பாங்க. ஸோ வெற்றிட கொடுவையை கண்டுபிடிச்சது யார்? ஜேம்ஸ் திவார். ஓகேவா? தற்கால தொலைநோக்கி கண்டுபிடிச்சது யார்? தொலைநோக்கி கண்டுபிடிச்சது தான் ஜோகன் லிப்ரேஷ். புரிஞ்சா உங்களுக்கு? தற்கால தொலைநோக்கி கண்டுபிடிச்சது கலீலியோ இல்லையா? கலீலியோ தான். புக்கிலே வித்தியாசமாக இருக்கும் பார்த்துட்டிங்கன்னா, பிரித்து கொடுத்துருப்பாங்க. தொலைநோக்கி கண்டுபிடிச்சது யார்? தற்கால தொலைநோக்கியை பயன்படுத்தியது யார்? ஸோ பாருங்கள், புவி பரப்புலேருந்து மேலே உயரம் அதிகரிக்கும் பொழுது வளிமண்டல அழுத்தம் குறைகிறது. இது ஒரு கான்செப்ட். ஸோ அழுத்தம் மேலே போக என்ன ஆகுது சொல்லுங்கள்? குறைகிறது. என்ன ஆகுது? குறைகிறது. கேட்பாங்க. இது ஒரு கூற்று 1ல் வைப்பாங்க. கூற்று 1, புவி பரப்பிலிருந்து மேலிருந்து உயரம் அதிகரிக்கும் பொழுது வளிமண்டல அழுத்தம் என்ன ஆகுது? குறைகிறது. வெப்பநிலை அதிகரிக்குது. வெப்பநிலை குறையா செய்யும். எவ்வளவு குறையும்? ஒவ்வொரு 1000 மீட்டரும் எவ்வளவு குறையும்? 6 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் குறையும். இப்போ மலைக்கு மேலே போகிறோம். இப்போ மலையில் மேலே போகிறப்ப பூமிக்கு மேலே தான் மலை இருக்குது. மேலே போகிறப்போ என்ன ஆகுது? மலை இடத்துல என்ன ஆகுது? குளிர் அதிகமாக தானே இருக்குது. புரிஞ்சா? குளிரும் அதிகமாக இருக்கும், அழுத்தம் குறைவாக இருக்கும். இது ரொம்ப முக்கியமாக நோட் பண்ணிங்க. பூமியிலேருந்து மேல் நோக்கி செல்ல செல்ல ஒவ்வொரு 1000 மீட்டருக்கும் 6 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை குறைகிறது. பாருங்க. அதே போல் அழுத்தம் என்னாவது? குறைகிறது. வளிமண்டல அழுத்தம் பாதரசமானி தம்பத்தில் உள்ள பாதரசம் உயரத்தை கொண்டு வளிமண்டலத்தை என்ன பண்ணுது? அளவிடப்படுகிறது. ஸோ பாதரசம் இருக்கும் பார்த்தீங்களா? பாதரசத்துடைய டென்சிட்டி என்ன தெரியுமா உங்களுக்கு? அடர்த்தி 13600. கரெக்டாக அது? சரி, ரைட்டு. பாருங்க, கடல் மட்டத்தில் இதில் கொடுத்துருக்காங்களா? சூப்பராக கொஸ்டின் கொடுத்துருக்காங்களா? பாருங்களேன், இந்த பாதரசமானியை வெவ்வேறு கோணத்தில் சாய்ச்சாலும் பாதரசத்தோட உயரம் என்ன ஆகாது? மாறாது. அது ஒரு நல்ல ஒரு கான்செப்ட். கடல் மட்டத்தில் பாதரச ஸ்தம்பத்தின் உயரம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 76 சென்டிமீட்டர் இருக்கும். எவ்வளவு இருக்கும்? ஸோ அதை வச்சு பார்க்குறப்ப அதோட அளவு என்ன இருக்குன்னா 76 சென்டிமீட்டர் அல்லது 760 மில்லிமீட்டர். இதுதான் நார்மல் ஸ்டேஜ். ஸோ இதுலேருந்து இன்க்ரீஸ் ஆகுதான் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? மேலேருந்து தான் கடல் மட்டம் அப்படிங்கிறது கடல் ஸ்டேஜ் தான். கடலோட ஆழலாம் கண்டுபிடிக்க முடியாது. என்ன சொல்லணும்னு புரியுதா உங்களுக்கு? ஒவ்வொரு இடத்தும் ஒவ்வொரு மாதிரி ஆழம் இருக்கும். கடல் மட்டம்னா கடல் இது. பாதரசத்தின் மீது காற்று செலுத்தும் அழுத்தத்தின் எண் மதிப்பு ஒரு வளிமண்டல அழுத்தம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. என்னது? பாதரசத்தின் மீது காற்று செலுத்தும் அழுத்தத்தின் எண் மதிப்பு தான் என்னது? அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், வளிமண்டல அழுத்தம். இது எவ்வளவு இருக்கும் அப்படின்னா
இந்த அளவுக்கு ஈக்குவலாக இருக்கும். 1.01 × 10⁵ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். இது நோட் பண்ணி வச்சுங்க. ஒரு ஏடிஎம் ஒரு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அப்படிங்கிறது எவ்வளவு அப்படின்னா 1.01 × 10⁵ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். இது எதோட அழகு? அழுத்தத்துடைய அழகு. வளிமண்டல அழுத்தம் அப்படிங்கிறது எவ்வளவு அப்படின்னு பார்த்தா இதான் நார்மல் அளவு. ஸோ இதுலேருந்து இன்க்ரீஸ் ஆகும் நம்ம என்ன பண்ணலாம், எவ்வளோ அழுத்தம் தான் இருக்குது மாறி இருக்குன்னு பார்த்துக்கலாம். புரியுதா உங்களுக்கு? அது ஒரு கருவி. அதில் என்ன பண்ணுறாங்க, பாதரசத்தை பயன்படுத்துகிறாங்க. அதை போய் கடல் மட்டத்தில் வச்சு பார்க்குறப்ப அது எவ்வளோ உயரத்தில் இருக்கும் அப்படின்னா 76 சென்டிமீட்டரில் இருக்கும். ஸோ அதுலேருந்து நம்ம இடத்த மாற்ற அதோட அழுத்தம் என்ன ஆகிருக்கும், மாறிட்டே வரும். அது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ அது என்ன பண்ணலாம், கண்டுபிடிச்சிருக்கலாம். ஸோ இது ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்காங்க. என்ன கான்செப்ட் நான் டேரெக்டாக சொல்லிடுறேன். ஒரு குடுவை இருக்குது. குடுவையில் நம்ம மூடுவோம்ல, அந்த ரப்பர் மாதிரி இருக்கும்ல வச்சு மூடுவாங்க. அதை வச்சு ஃபஸ்ட்டு மூடுறப்ப கஷ்டமாக இருக்கும். எப்படி இருக்கும்? கஷ்டமாக இருக்கும். இதே இந்த பாட்டிலுக்குள்ளே ஒரு பேப்பரை எரிய விட்டு அதை உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் மூடுறப்ப ஈஸியாக மூடிடலாம். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இங்கே ஏற்கனவே ஒரு வெற்றிடம் அப்படின்னா என்ன, காற்றே இல்லாத இடம் தான் அது வெற்றிடம். ஓகேவா? வெற்றிடத்தில் ஒளி பரவுமா பரவாதா? லைட்டு பரவும், சவுண்டு பரவாது. புரிஞ்சுச்சா? இந்த இடத்துல ஏற்கனவே ஒரு குறிப்பிட்ட, இப்போ ஒரு பாத்திரம் இருக்குது அப்படின்னா இதில் குறிப்பிட்ட அளவு அழுத்தம் இருக்கும். இதில் எரியிற ஒரு பொருளை போடுறப்ப இங்கே ஏக்காற்றலின் எண்ணிக்கை அதிகமாகி இங்கே அழுத்தம் அதிகரிக்கப்படுது. என்னாவது? புரிஞ்சுச்சா? போட்டுருக்காங்க பாருங்க. கூம்பு குடுவைகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஓடு நீக்கி முட்டை போடுறாங்க. இது என்னது? முட்டை உள்ளே செல்லாது. காகிதத்தை எடுத்து பாதி எரிந்த நிலை கூம்புகள் போடும்போது கூம்புகள் காகிதம் எரிந்து முட்டையை மீண்டும் என்ன பண்ணுது, உள்ளே போயிடுது. என்ன காரணம்? அப்போ அங்கே வளிமண்டல அழுத்தம் என்ன ஆகுது, அதிகமாகுது. அந்த எரியிறப்ப என்ன ஆகுது, ஆக்சிஜன் என்ன பண்ணும், எரியறதுக்கு தூண்டும். இப்போ இந்த இடத்துல எரியிறோம் அப்படின்னா எரியிற இடத்துல நம்மளால் நிற்க முடியாது. என்ன காரணம் அப்படின்னா அந்த எரியறதுக்கு அங்கே உள்ள ஆக்சிஜன் எடுத்து அது என்ன பண்ணிடும், எரிஞ்சிடும். நமக்கு சுவாசிக்கிறது என்ன இருக்காது, ஆக்சிஜன் இருக்காது. நமக்கு அதெல்லாம் மூச்சு அடைக்கும். ஆக்சிஜன் எடுத்துக்கொள்ளுது. இதனால் குழுவில் காற்றின் அழுத்தம் குறைகிறது. இப்போ என்ன ஆகுது, நான் முன்னாடி அதிகமாக சொல்கிறேன், அங்கே காற்றோட அழுத்தம் என்ன ஆகுது, குறையுது. அழுத்தம் அது குறைஞ்சிச்சு அப்படின்னா பரப்பு என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும்ல, ரெசிப்ரோக்கல். அப்போ அழுத்த குறைவு சமன் செய்ய வளிமண்டலத்திலேருந்து காற்று என்ன பண்ணும், குடுவையில் இழுக்கிறப்ப அங்கே இருக்க முட்டை என்ன ஆகும், உள்ளே வந்துடும். புரிஞ்சா? நிறைய இடத்துல இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது விட்டுட்டோமா. இந்த மேலும் அறிந்து கொள்வோம் பாருங்க. மலையின் உயரே செல்ல செல்ல அழுத்தம் குறைகிறது. அழுத்தம் குறைவதால் அங்கு நீரானது 80 டிகிரி செல்சியஸை கொதித்துவிடும். என்ன ஆகிடும், நீர் எந்த டிகிரி செல்சியஸில் கொதிக்கணும் அப்படின்னா 100 டிகிரி செல்சியஸில் கொதிக்கும். ஆனால் மலை பிரதேசங்களில் 80 டிகிரி செல்சியஸில் கொதிக்கிறதால அங்கே உணவு சமைக்கிறதுக்கு என்ன ஆகுது, தாமதம் ஏற்படும். இதே ப்ரெஷர் குக்கரில் பார்த்தோம் என்ன ஆகும் அப்படின்னா 120 டிகிரி செல்சியஸில் என்ன ஆகும், 120 டிகிரி செல்சியஸில் நீர் கொதிக்கும். ப்ரெஷர் குக்கரில் என்ன ஆகும், ப்ரெஷர் குக்கரில் அழுத்த சமையற்கலனில் நீரின் கொதிநிலை எழுதிங்க, தெரியாதவங்க எழுதிங்க. அழுத்த சமையற்கலன்னா என்னது, ப்ரெஷர் குக்கர். அந்த ப்ரெஷர் குக்கரில் நீரோட கொதிநிலை 120 டிகிரி செல்சியஸ். அதனால் அதிகமான வெப்பநிலை கொதிச்சிச்சு அப்படின்னா உணவு சீக்கிரமாக சமைச்சிடும். குக்கரில் சமைக்கிறப்ப என்ன ஆகும், கான்செப்ட் புரியுதா? மலை பிரதேசத்தில் சமைக்கிறது என்ன ஆகும், அடுப்பு மட்டும் எரிஞ்சிட்டு தான் இருக்கும், ஆனால் நீர் என்ன ஆகுது, ஏன் அப்படின்னா நீர் கொதிக்கிறது குறிப்பிட்ட அழுத்தமும் தேவைப்படுது. ஸோ அழுத்தம், வெப்பநிலை, பரப்பு இதுங்களெல்லாம் தொடர்பு இருக்குது. அதெல்லாம் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் போகிறப்ப ஒவ்வொரு மாதிரி இருக்குது. என்ன சொல்கிறேன்னு புரியுதா உங்களுக்கு? ஸோ கேள்வி என்னது, கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தோம் என்னது, மலை பிரதேசங்களில் நீரின் கொதிநிலை எவ்வளவு 80 டிகிரி செல்சியஸ். அழுத்த சமையற்கலனில் நீரின் கொதிநிலை எவ்வளவு, சாதாரணமாக நீரின் கொதிநிலை எவ்வளவு, 100 டிகிரி செல்சியஸ். புரிஞ்சா உங்களுக்கு? கொதிநிலை வேற, உருகுநிலை வேற, உரைநிலை வேற. என்னது, கொதிநிலை, உருகுநிலை, உரைநிலை, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும், பேசிக் கான்செப்ட். ஸோ திரவங்களின் விசை மற்றும் அழுத்தம் அடுத்த கான்செப்ட். திரவங்களில் விசை இருக்குமா, அழுத்தம் இருக்குமா இருக்காதா, இருக்கவே இருக்காதா? நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். ஆழம் அதிகரிக்க அழுத்தம் அதிகரிக்கும். இப்போ குளத்தில் மேலே நம்ம தண்ணி நீந்திட்டு இருக்கோம், ஒன்றும் தெரியாது. திடீர்னு ஆழத்தில் போயிட்டோம், நம்மளால் இன்னும் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நிறையா கொடுத்தாகணும். ஏன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே என்ன இருக்கும், அழுத்தம். இதை நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் மூலியமாக நிரூபிச்சிருக்காங்க. ஆழத்தில்
அழுத்தம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும்னா ஒன்று ஆழத்துக்கு போய் பார்க்கணும், அப்படி தானே? தண்ணியில் நான் மாட்டிக்கிட்டேன் சார், குளத்தில் மாட்டிக்கிட்டேன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரைட்டு சார் அப்படின்னு. இந்த நீருக்கு பார்த்தோம் அப்படின்னா மேல் பரப்பில் குறிப்பிட்ட விசை இருக்குமா? என்ன இருக்குமா? மேல் பரப்பில் என்ன இருக்கும்? குறிப்பிட்ட விசை இருக்குமா? அடிப்பரப்பில் என்ன இருக்குமா? குறிப்பிட்ட விசை, அதாவது அழுத்தம். விசைங்கிறது என்ன வந்துடுது? அழுத்தம் வந்துடுது. ஸோ தண்ணி இருக்குது, தண்ணியில் ஒரு மரக்கட்டையை தூக்கி போடுறோம், ஒரு இரும்பு குண்டை தூக்கி போடுறோம், மரக்கட்டை மிதக்குது, இரும்பு குண்டு மூழ்குது. இதுக்கு என்ன காரணம்? இங்கே அடர்த்தி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வரோம். இதை தாண்டி என்ன ஒரு கான்செப்ட் கொண்டு வரோம் அப்படின்னா, அந்த நீருக்குரிய உள்ள மிதப்பு விசை, பயான் ஃபோர்ஸ் அல்லது மேல்நோக்கு விசை, அதை கொண்டு வரோம். சரி, ரைட். இங்கே பாருங்கள், இதை பார்த்தா புரிஞ்சிடும் உங்களுக்கு. ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்துக்கிறோம், நீர் நிரப்பிடுறோம், 3 ஹோல்ஸ் போடுறோம். இங்கே ஒரு ஓட்டை, இங்கே ஒரு ஹோல்ஸு, இங்கே ஒரு ஹோல்ஸு. இங்கே உள்ள தண்ணி ரொம்ப தூரத்தை வந்து ஊற்றும், இங்கே கொஞ்சம் தூரத்தை ஊற்றும், இங்கே கம்மியான தூரத்தை ஊற்றும். என்ன காரணம் பார்த்தா இதில் என்ன தெரியுது? இங்கே அழுத்தம் அதிகமாக இருக்குது, அழுத்தம் கொஞ்சம் குறைவாக இருக்குது, அழுத்தம் புரியுதா? இதான் கான்செப்ட். ஓகே, ஸோ என்னன்னு பார்த்துருவோம். அங்கே பாருங்கள், இதை பார்த்துப்போம். டேம்லாம் கட்டினாங்க எப்படி கட்டிருப்பாங்க அப்படின்னா, இப்படி கட்டியிருப்பாங்க. எப்படி கட்டியிருப்பாங்க? எப்படி கட்டியிருப்பாங்க? அணைக்கட்டுகளின் மேற்புறத்தை விட அடிப்புறம் வலிமையானதாகவும் அகலமானதும் அமைக்கப்பட்டிருக்கு. ஏன்? ஆழ்கடலில் நீச்சல் வீரர்கள் கடலுக்கு செல்லும்போது சிறப்புடைய அணி செல்வது ஏன் அப்படின்னு கொடுத்தாங்களா? ஏன் அப்படின்னா இங்கே அழுத்தம் என்ன இருக்கும்? அதிகமாக இருக்கும், அழுத்தம் குறைஞ்சிட்டே வரும். அது கீழே வரப்போ அழுத்தம் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகிட்டு வரும். கீழே உடஞ்சிடக்கூடாதா? டேம் மேலே நல்லா இருந்தது, கீழே உடஞ்சிட்டுனா புரிஞ்சிச்சா உங்களுக்கு? ஸோ இந்த பாஸ்கல் விதி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது பாஸ்கல் விதி அப்படிங்கிறது வேற, ஆர்க்கிமிடிஸ் தத்துவம் அப்படிங்கிறது வேற. ஓகேவா? ஸோ பாஸ்கல் விதி அப்படின்னா நல்லா தெரிஞ்சுங்க. இதுதான் பாஸ்கல் விதி. இது ப்ராக்டிகல். ஒரு பந்து எடுத்துக்கிறோம், பந்துவில் தண்ணி நிரப்புறோம், நிரப்பி ஹோல்ஸ் போடுறோம், அழுத்துறோம். அழுத்துறப்ப இங்கே என்ன ஆனிச்சு? தண்ணி இங்கே ஒரு மாதிரி, இங்கே அதிகமாகவும் இங்கே கம்மியாகவும் இங்கே மீடியமாக வந்துச்சா? ஆனால் இங்கே அப்படி கிடையாது. எல்லா இடத்துலையும் ஒரே அளவில் தண்ணி என்ன ஆகும்? வெளியேறும். அப்போ விதி அப்படின்னு ஒன்று சொல்லணும்ல, திரவத்தின் ஒரு புள்ளியில் செயல்படுத்தப்படும் அழுத்தம். இங்கே ஏதாச்சும் ஒரு புள்ளி தான் அழுத்துறோம், ஏதாச்சும் ஒரு புள்ளி அழுத்துறோம், இப்படி அழுத்துறோம். இப்படி அழுத்துறோம் என்ன அர்த்தம்? பாயிண்ட் எங்கே டச் ஆகுது? அந்த பாலில் ஏதோ ஒரு இடத்துல. திரவத்தின் ஒரு புள்ளியில் செயல்படுத்தப்படும் அழுத்தம் அனைத்து திசைகளிலும் சமமாக பரவுவதே என்னது? பாஸ்கல் விதி. என்ன ஆகுமா? அழுத்தம் என்ன ஆகுமா? என்ன ஆகும்? சமமாக பரவுவது பேர் தான் அது பாஸ்கல் விதி. இது பாஸ்கல் என்பதால் என்ன பண்ணுது? கண்டுபிடிக்கப்பட்டது. கொடுத்துருக்காங்க பாருங்க. மூடிய அமைப்பில், மூடிய அமைப்பாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? மூடிய அமைப்பில் ஓய்வு நிலையில் உள்ள திரவத்தின் எந்த ஒரு புள்ளியிலும் அளிக்கப்படும் அழுத்தமானது அந்த திரவத்தின் அனைத்து புள்ளிகளுக்கும் சமமாக பரவும். அப்படிங்கிறது தான் பாஸ்கல் விதி. புரிஞ்சா உங்களுக்கு? புரிஞ்சா புரியல? இப்போ நான் இங்கே இருக்குது பால், இது பாலுக்குள்ளே தண்ணி இருக்குது. நான் இந்த இடத்துல கொஞ்சம் அழுத்தினா அப்படின்னா இந்த அழுத்தம் எல்லா புள்ளிக்கும் பரவும். நான் இங்கே அழுத்தினாலும் சரி, அந்த இது எல்லா அழுத்தம் எல்லாத்துக்கும் என்ன ஆகும்? சமமாக பரவும். இதை ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்கா. இதுக்கு பேர் தானே அது பாஸ்கல் விதி. புரிஞ்சுச்சா? சரி பாருங்கள், பாஸ்கல் விதியின் பயன்பாடுகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க, ஒன்றுமே கொஸ்டின். ஃபஸ்ட்டு இது பாருங்கள், என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, பழுது பார்க்கும் பனிமனைகளில் வாகனங்களை உயர்த்த பாஸ்கல் விதி என்ன பயன்படுது? பயன்படுது. ஓகேவா? இது ஃபஸ்ட்டு பாயிண்ட் எழுதிங்க. பனிமனைகளில் பார்த்தீங்கன்னா பிஸ்டன் மாதிரி இருக்கும், இது மேலே என்ன பண்ணியிருப்பாங்க? காரை தூக்கி நிறுத்திருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அதுக்கு என்ன யூஸ் ஆகுது? பாஸ்கல் விதி. அடுத்தது வாகனங்களில் வேகத்தடை, ஸ்பீட் பிரேக்கு அமைப்பு எதுக்கு யூஸ் ஆகுது? ஸ்பீட் பிரேக்கில் பிரேக் சிஸ்டம். பிரேக் சிஸ்டத்தையும் பார்த்தீங்கன்னா பிஸ்டன் தான். இப்போ வீல் இருக்குது அப்படின்னா இதில் வீலில் பார்த்தீங்கன்னா ட்ரம் வச்சுருவாங்க, அலை ஸ்டீல் வச்சுருவாங்களா? இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இப்படி வச்சுருப்பாங்க, ஒரு சிஸ்டம் மாதிரி வச்சுருப்பாங்க. இது வந்து ஒரு பிஸ்டன் அமைப்போட கனெக்ட் ஆகிருக்கும். இந்த பிஸ்டனில் பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ராலிக் ஆயில் இருக்கும். அந்த ஆயிலில் ப்ரெஷர் கொடுக்குறப்ப இந்த டிஸ்கை பிடிச்சிரும். பிடிச்ச அது வீல் மூவ் ஆகுது. நம்ம பிரேக்லேருந்து காலை ரிலீஸ் பண்ணோன்னா
டயரில் என்ன இருக்காது, முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரேக் ஷூ இருக்கும் உள்ளார, ஓகேவா, பிரேக் ஷூ எக்ஸ்பேண்ட் பண்ணி அதில் ஸ்ப்ரிங் இருக்கும், எக்ஸ்பேண்ட் ஆகும். இப்போலாம் இந்த மாதிரி ஹைட்ராலிக் பிரேக் தான், டிஸ்க் பிரேக் சொல்கிறாங்கல்ல. அப்போ பிரேக்கில் பயன்படுறது எது? பாஸ்கல் விதி. இப்போ இங்கே பார்க்குறப்ப நமக்கு ஈஸியாக இருக்கும், எக்ஸாம்பிள் பார்க்குறப்ப பாஸ்கல் விதி, சார்லஸ் விதி அப்படி நிறைய விதி கொடுக்குறப்ப நமக்கு கொஞ்சம் குழப்பம். ப்ராக்டிக்கலாக ஞாபகம் வச்சுங்க. வாட்டர் சர்வீஸ் பண்ணுற இடத்துல வாகனத்தில் உயர்த்தி வச்சுருக்காங்களா, அதில் என்ன யூஸ் ஆகுது? பாஸ்கல்லாம். இப்போ பாஸ்கல்னாவே திரவம், என்னது? இப்போ ஆர்கிமிடிஸும் திரவம் தான், ஆனால் பாஸ்கல்லாம் திரவம் மற்றும் அழுத்தம், என்னது? ஸோ பிரேக்கில் நம்ம என்ன பண்ணுறோம்? அழுத்தம் கொடுக்குறோம், ஓகேவா. இந்த இதில் செட்டப்லாம் பார்த்தீங்கன்னா பிஸ்டன் இருக்கும், ஹைட்ராலிக் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க, சில நேரம் நிமாட்டிக் இருக்கும். நிமாட்டிக்னா ஏர் பிரேக்கோட என்ன பிரேக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும்? ஹைட்ராலிக் பிரேக்கு, ஓகேவா. ஸோ ஹைட்ராலிக் பிரேக்கில் சில நேரத்தில் ஆயில் ஊற்றுறோம்ல, ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுறது தான். கம்ப்ரஸ்டு கேஸ் தான் அது நிமாட்டிக், கம்ப்ரஸ்டு ஆயில் தான் அது ஹைட்ராலிக். அடுத்து பாருங்கள், பஞ்சு ஆலைகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா அழுத்தப்பட்ட பொதிகளாக மாற்றுறதுக்கு நல்லா கம்ப்ரஸ் பண்ணி துணியெலாம் பேக் பண்ணி அனுப்புறதுக்கு யூஸ் ஆகுது. அதுலேயும் என்ன தான் இருக்கும்? பிஸ்டன் அமைப்பு தான் இருக்கும். அந்த பிஸ்டன் ஹைட்ராலிக் இதெல்லாம் வர்றப்போ என்ன விதி? பாஸ்கல்லாம், ஓகேவா. ஸோ அடுத்து பார்க்க போகிறோம் என்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னா பரப்பு இழுவிசை. ஸோ அந்த பரப்பு இழுவிசையில் பாருங்களேன், இதில் ஒரு கோலையில் என்ன பண்ணுறோம்? நீரை நிரப்பிக்கிறோம், அதுக்கு மேலே ஒரு மெல்லிய உறிஞ்சித்தாளை வைக்கிறோம், அதுக்கு மேலே என்ன பண்ணுறோம்? ஒரு பேப்பர் கிளிப்பை வைக்கிறோம். சிறிது நேரம் கழித்து பார்த்தோம்னா அந்த பேப்பரு உள்ளே போயிடுது, ஆனால் அந்த ஊசி மட்டும் மேலே மூழ்காமல் இருக்கும். பேப்பரோட ஊசி வந்து கொஞ்சம் வெயிட் அதிகம்னு வச்சுங்க, அது மூழ்கணும்லாம் மூழ்காது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த காகித பிடிப்பு என்ன பண்ணுது? அதிக அடர்த்தியாக இருந்தாலும் மிதக்க துவங்குது. என்ன காரணம்? இது காரணம் பார்த்தீங்கன்னா பரப்பு இழுவிசை. பரப்பு இழுவிசைனா என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, திரவங்களுடைய ஒரு கேரக்டர், ஒரு பண்பு. இந்த திரவ மூலக்கூறுகள் என்ன பண்ணுது? அதால் இயன்ற வரை அந்த பரப்பை என்ன பண்ணுது? சுருக்குது, மிகச்சிறிய பரப்பை ஏற்படுத்துது. அப்போ பரப்பை ஏற்படுத்துறப்ப என்ன ஆகுது? இப்போ தண்ணி டம்ளரில் ஊற்றுறோம்னு வச்சுக்கலாம், இப்படி தான் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஒன்று இப்படி இருக்கும், இல்லைன்னா இப்படி இருக்கும். ஏங்க தண்ணி இப்படி சமமாக இருந்து பார்த்துருக்கீங்களா? எதுலையும் நீங்கள் எந்த பாத்திரம் நீங்கள் அது பண்ணாலும் என்ன ஆகுது? அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது? இப்படி இருக்க வேண்டிய பரப்பு அப்படி சுருக்கிக்குது. இதுக்கு பேர் தான் அது பரப்பு இழுவிசை. எல்லா திரவத்தும் குறிப்பிட்ட பரப்பு இழுவிசை இருக்கும். அந்த பரப்பு இழுவிசை இடத்துல வாட்டரை பொறுத்து என்ன வரும்? மாறும். அந்த திரவ மூலக்கூறுகள் தன்னுடைய பரப்பை சுருக்கி கொண்டு சிறிய பரப்பாக மாற்றும் பொழுது அதில் ஒரு குறிப்பிட்ட விசை செயல்படுது. அந்த பரப்புக்கு செங்குத்தாக செயல்படுற விசை தான் அது பரப்பில் விசை, ஓகேவா. இந்த பரப்பில் விசை இப்போ மலைத்துளி எப்படி விழணும்? இப்படி தான் விழணும். எப்படி விழணும்? வட்டம் பால் மாரி விழணும். ஆனால் எப்படி விழுவுது? இப்படி விழுவுது. அப்போ இதில் என்ன ஆகுது? இந்த பரப்பு குறைக்கப்படுது. தெரியுதா உங்களுக்கு? பரப்பு விசை. இந்த மலை துளிகள் கோளை வடிவத்தை பெறது காரணம் என்னது? பரப்பு இழுவிசை. இல்லை பரப்பு என்ன பண்ணப்படுது? குறைக்கப்படுது. புரிஞ்சுச்சா உங்களுக்கு? ஸோ இதோட அலகு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நியூட்டன் பர் மீட்டர் அல்லது நியூட்டன் மீட்டர் -1. எக்ஸாம்பிளில் நம்ம ஆப்ஷனை பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப சந்தேகம் வரும். பார்த்துங்க, இந்த ஆப்ஷன் இருக்கும். நம்ம படிக்கிறப்ப நியூட்டன் மீட்டர் படிச்சிருப்போம். இது கரெக்டாக அப்படின்னா தப்பு. இதுதான் ஆன்சரு, நியூட்டன் பர் மீட்டர். ஏன்னா விசைனாவே என்னது? ஃபோர்ஸ் பை ஏரியா. ஸோ ஓரளவுக்கு பரப்பு அப்படிங்கிறதுல மீட்ரு. புரிஞ்சுச்சா உங்களுக்கு? பரப்பு விஷயம் புரியுதா என்னென்ன? அந்த ஊசி ஏன் மிதக்குது? நீரின் மேற்பரப்பில் மூலக்கூறுகள் என்ன பண்ணுது? பரப்பு விசை காரணமாக ஒரு சவ்வு போன்று செயல்படுது. எப்படி செயல்படுது? ஒரு லேயர் வந்து திக்னஸ் ஆகிடுது. அப்போ திக்கான லேயர் என்ன? இப்போ டீ இருக்குது, கொஞ்ச நேரம் என்னது ஆடை வந்துடுதுல, அந்த டீக்கும் அதுக்கு மேலே உள்ள ஆடைக்கும் திக்னஸ். இதில் படிக்கணும். எக்ஸாம்பிள் எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும், அதான் முக்கியமானது. இப்போ எக்ஸாம்பிள் கொஸ்டின் எப்படி வைப்பாங்க? பாஸ்கல் விதினா என்ன? பாஸ்கல் விதியோட பயன்பாடுகள். பரப்பு விசைனா என்ன? கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. பரப்பு விசை அழகு தான் கொஸ்டின் கேட்பாங்க. இந்த பரப்பு விசையின் பயன்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்னது பரப்பு விசையின் பயன்பாடு? என்னது? ஃபஸ்ட்டு பாருங்கள், தாவரத்தில் நுண்ணிய குழாய்கள் காணப்படுது, அது நமக்கு தெரியும். சைலம், ஃப்ளோயம், அந்த அதெல்லாம் இருக்குது. அதில் கீழே இருந்தால் நீர் என்னாவது மேலே போகுது. அதுக்கு காரணம் நீரின் பரப்பு விசை காரணம். நுண்புலை ஏற்றம், அது என்ன பண்பு? ஒவ்வொரு இதாக இப்போ செங்கல் இருக்குன்னு வச்சுக்கலாம், செங்கலை போய் தண்ணியில் நினைக்கிறோம், இப்படி நினச்சிடறோம். செங்கல் இது வரைக்கும் தான் தண்ணியில் போயிருக்கு, ஆனால் இது வரைக்கும் நினைக்க பார்த்துருக்கீங்களா? எப்படி அது
அந்த நுண்புலை ஏற்றம் தான். சணலில் விளக்கு எரிய வைக்கிறோம், சணல் மட்டும் தான், கீழே உள்ள சணல் மட்டும் தான் என்ன இருக்கும், அதில் நனைஞ்சிருக்கும். ஆனால் மேலே உள்ள சணல் எரியும் பார்த்துருக்கீங்களா, தொடர்ச்சியாக எரியும் பார்த்துருக்கீங்களா? என்ன காரணம்? அந்த நுண்புலை ஏற்ற மாதிரி தொடர்ச்சியாக அப்படியே கேப் வரிசை நவர்ற மாதிரி நடந்துகிட்டு இருக்கும். கப்பல்கள் சேதம் அடைஞ்சிச்சு, கடுமையான புயல் ஏற்படுது அப்படின்னா அங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எண்ணெய் ஊற்றுவாங்க. கடலில் அந்த எண்ணெய் என்ன பண்ணுவாங்க, எண்ணெய் ஊற்றுறப்ப அந்த இங்கே பரப்பு விசை காரணமாக அங்கே என்ன ஆகுது, புயலின் தாக்கம் குறைகிறது. புரிஞ்சுச்சா? எண்ணெய்க்கு குறிப்பிட்ட பண்பு இருக்கும், தண்ணிக்கு ஒரு குறிப்பிட்ட பண்பு இருக்கும். அங்கே தண்ணியில் போய் எண்ணெய் ஊற்றுறப்ப என்ன ஆகும், பரப்பு விசை குறைஞ்சிரும். பரப்பு விசை குறைஞ்சினா புயலின் தாக்கம் என்ன ஆகிடும், குறைஞ்சிரும். நீரின் பரப்பின் மீது இழுவிசை காரணமாக நீர் சிலந்தியானது என்ன பண்ணுது, நகர்ந்து செல்கிறது. இப்போ இந்த கொசு முட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா லார்வாக்கெல்லாம் எங்கே இருக்குன்னா நீரின் பரப்புக்கு அடியில் தான் இருக்கும். அப்போ அதை காலி பண்ணணும் என்ன அப்படின்னா இதேமாரி ஏதாச்சும் அந்த பரப்பில் குறைச்சிட்டோம் அப்படின்னா, இப்போ தண்ணி இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம், என் தண்ணியில் முட்டை அங்கே இருக்கும், நமக்கு தெரியாது. இப்போ நல்ல இது பரப்பில் செய்யும் போது கிரிப்பாக இருக்கும். சப்போஸ் இதில் எண்ணெய் ஊட்டுறோம் அப்படின்னா அந்த பரப்பில் வந்து இந்த முட்டையெல்லாம் தண்ணி உள்ள போய் மூழ்கிடும். கொசுக்கள் அழிக்கிறது என்னது, இது பயன்படுது. புரிஞ்சுச்சா உங்களுக்கு? பரப்பிலிசை வேறு, பெர்னோலி சத்துவம் அப்படிங்கிறது வேறு, ஆர்கனோலி சத்துவம் அப்படிங்கிறது வேறு. இதெல்லாம் படித்தா தான் நமக்கு ஒரு தெளிவு வரும். பரப்பிலிசையின் பயன்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பாகியல் விசை அல்லது பாகுநிலை, அடுத்த கேரக்டர் என்ன பார்க்க போகிறோம் சொல்லுங்கள். பாகியல் விசை அல்லது பாகுநிலை. இப்போ தண்ணியை ஒரு வாட்டர் பாட்டிலில் ஃபில் பண்ணுறோம், ஒரு எண்ணெயை ஃபில் பண்ணுறோம், ஒரு தேனை ஃபில் பண்ணுறோம். இந்த மூணுத்தையும் ஒரே இடத்துல கவுக்குறோம். எது சீக்கிரமாக காலியாகும், கீழே ஊற்றும்? தண்ணி தான். என்ன காரணம்? பரப்பு விசையா? பரப்பு விசை கிடையாது, அதுக்கு ஒரு பாகியல் விசை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருக்கு. என்ன இருக்கு? பாகியல் விசை தான். அந்த பாருங்களேன், வெவ்வேறு வேகத்தில் நகருகிறது. இது எப்படி சொல்லியிருக்காங்க, சிம்பிளாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு பாட்டில் வச்சுருக்கோம், தண்ணியை ஊற்றுறோம், எண்ணெயை ஊற்றுறோம், தேனை ஊற்றுறோம். இது தண்ணி ஸ்ப்ரெட் ஆகுறது, அப்படியே வேகமாக ஸ்ப்ரெட் ஆகும். இது கொஞ்சம் பொறுமையாக. இது அந்த ஒவ்வொரு மூலக்கூறுகளிடையே ஒரு குறிப்பிட்ட உராய்வு பண்பு இருக்கும். என்ன பண்பு இருக்கும்? அந்த பண்பு என்ன சொல்கிறாங்க, திரவ அடுக்குகளுக்கு இடையே அவற்றுக்கு இணையான ஒரு உராய்வு விசை செயல்படுகிறது. இந்த உராய்வு விசை திரவங்கள் இயங்கும் பொழுது அவ்வியக்கத்தை எதிர்க்கும் வகையில் அமைகிறது, தடுக்குது. ஸ்பீடாக ஃப்ளோ ஆகிறதுக்கும் பொறுமையாக ஃப்ளோ ஆகிறதுக்கும் என்ன பண்ணுது, அந்த திரவ அடுக்குகளுடைய இணையாக உள்ள ஒரு உராய்வு விசை. அந்த விசை தானே சொல்கிறாங்க பாகு நிலை. என்ன சொல்கிறாங்க? பாகுநிலை அல்லது பாகியல் விசை. புரிஞ்சா உங்களுக்கு? இப்போ தேனை ஊற்றுறோம், ஏன் பொறுமையாக ஊற்றுது? தண்ணியை ஊற்றுறோம், ஏன் வேகமாக ஊற்றுது? அந்த திரவ மூலக்கூறுகளில் என்னது இருக்குது, உராய்வு விசை தான் காரணம். அந்த விசைக்கு என்ன பேர் சொல்கிறாங்க? பாகியல் விசை அல்லது பாகுநிலை. ஸோ இதோட அலகு தான் ரொம்ப முக்கியமானது. சிஜிஎஸ் அலகு இருக்குது. சிஜிஎஸ் என்னது, சென்டிமீட்டர் கிராம் செகண்டில் சொன்னோம்னா இதோட அலகு முறையில் பாய்ஸ் அப்படின்னு அலகாலும், எஸ்ஐ அலகு முறையில் கிலோகிராம் பர் மீட்டர் பர் செகண்ட். என்னது? கிலோகிராம் மீட்டர் செகண்ட். ஓகேவா? கிலோகிராம் மீட்டர் செகண்ட் என்னது? இந்த மீட்டரும் செகண்ட் மேலே வரப்போ மீட்டர் -1 செகண்ட் -1 அல்லது நியூட்டன் செகண்ட் மீட்டர். ஒரு செகண்டு எவ்வளோ மீட்ரு, எவ்வளோ உராய்வு விசை. விசை என்னது? நியூட்டன். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? சிஜிஎஸ் அலகு, விசையின் சிஜிஎஸ் அலகு தான் அடிக்கடி கேட்பாங்க. விசையின் சிஜிஎஸ் அலகு என்னது? பாய்ஸ். என்னது? மறந்துடக்கூடாது. புரிஞ்சிச்சா? பாகியல் விசை என்ன புரிஞ்சிச்சா? அடுத்தது பாருங்க, உராய்வு. ஸோ நம்ம சாதாரண தரையில் நடக்கிறோம், ஈரமான தரையில் நடக்கிறோம், டைல்ஸ் நடக்கிறோம். இதில் என்ன ஆகும், ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணும். இதுக்கு காரணமான பண்பு என்னது? ஃப்ரிக்ஷன், உராய்வு. ஓகேவா? நம்ம ரெண்டு கையை போட்டு தேய்க்கிறோம், அப்போ இங்கே என்ன ஆகுது, ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது. இதுக்கு என்ன காரணம்? உராய்வு. ஓகேவா? ஸோ நம்ம கால்களுக்கும் தரைக்கும் இடையே உள்ள காணப்படும் உராய்வு விசை காரணம். ஈரமான அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த உராய்வு வந்து என்ன பண்ணுது, உராய்வு என்னெல்லாம் பண்ணும், இயக்கத்துக்கு எதிர்க்கும். என்ன பண்ணும்? அதிகமாக இப்போ மணல் தரையில் என்ன ஆகுது, அதிகமான உராய்வு ஏற்படுது. அதனால நம்மளால என்ன பண்ண முடியாது, வேகமாக நடக்க முடியல. அப்போ உராய்வு எதுக்குது? உராய்வு தேய்மானத்திற்கு காரணமாக இருக்குது. தேஞ்சிரும். ரெண்டு பொருள் இப்படி தேயுது அப்படின்னா என்ன ஆகும், தேய்ஞ்சிரும். இப்போ ஒரு மரக்கட்டை எடுத்து தரையில் போட்டு தேய்க்கிறோம், என்ன ஆகும்? அப்படியே இருக்குமா? உராய்வு வெப்பத்தை உருவாக்கும். நான் சொன்னதெல்லாம் இருக்கா? இப்போ இந்த உராய்வின் வகைகள், நில உராய்வு, இயக்க உராய்வு, உராய்வை பாதிக்கும் காரணங்கள் மட்டும் தான் கொஸ்டினாக கேட்பாங்க. கூட்டு காரணம் கேட்டால் என்ன காரணம்? பரப்பின் தன்மை,
இப்போ நான் சின்ன புள்ளியாக வச்சு இப்படி இப்படி தேய்க்கிறேன், அப்போ உராய்வு டிஃப்ரெண்டாக இருக்கும். பெரிய பரப்பை வச்சு நான் அப்படி இப்படி தேய்க்கிறேன், அப்போ என்ன ஆகும்? இங்கே உராய்வு அதிகமாக இருக்குமா, இங்கே உராய்வு இருக்குமானா பரப்பு அதிகரிப்போ உராய்வு என்ன ஆகும்? அதிகமாகும். புரிஞ்சா? பொருளின் எடையும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சின்ன பொருள் வச்சு தேய்க்கிறோம், எடை மிகுந்த பொருள், அங்கே ஹீட் என்ன ஆகும்? அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ பொருளின் எடை, பரப்பு, தொடு பரப்பு, பொருள் பெருசாக இருந்தாலும் எந்த இடத்துல டச் ஆகுது அந்த டச் ஆகிற பாயிண்ட். ஸோ இப்போ உராயோட நன்மைகள் பாருங்கள். உராயினால நம்ம என்ன முடியுது, நம்மளால் எந்த ஒரு பொருளையும் பிடிக்க முடியுது. அப்படி பிடிக்க முடியலன்னா முடியாது, வலிக்கிட்டு போயிடும் ஃபிக்ஷன் இல்லைன்னா. ஸோ நடக்க உதவுது, காகிதத்தில் எழுத முடியுது. சில பேர் எழுதாது, என்ன இருக்க பேப்பரில் எழுத முடியாது பார்த்துறீங்களா? என்ன காரணம்? அங்கே உராய்வு இல்லை. ஓகேவா? ஸோ உராய்வு காரணமே வாகனம் என்ன பண்ணுது, ஓய்வு நிலைக்கு ஃப்ரிக்ஷனு தேய்ச்சிட்டே போய் நிற்கிதா, ஓய்வு நிலைக்கு வருது. தீக்குச்சியை பற்ற வைக்க முடியுது, துணி தைக்க முடியுது, எல்லாமே என்ன தான்? உராய்வு காரணமாக தான். ஓகேவா? ஸோ உராயோட தீமைகள் கொடுத்துருக்காங்க, பார்த்துங்க. உராய்வை அதிகரித்தல் மற்றும் குறைத்தல் எல்லாத்துமே காரணம் என்ன அப்படின்னா, இந்த சில இதில் உயவு பொருள் பயன்படுத்துவாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல உராய்வு நமக்கு தேவைப்படாது. அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, உராய்வு பொருட்களை பயன்படுத்துவாங்க. அந்த உயவு பொருள் என்ன கேரக்டரில் இருக்கணும் அப்படின்னா, எப்படி இருக்கணும்? அதிக அடர்த்தி கொண்டதாக இருக்கணும். என்னது? கிரீஸு, தேங்காய் எண்ணெய், கிராஃபைட்டு, விளக்கெண்ணெய். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு பாருங்க. கிராஃபைட் நோட் பண்ணிங்க. கிராஃபைட் எதுக்கு யூஸ் ஆகுது? உராய்வை குறைக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. பந்து தாங்கிகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பியரிங்ஸ், பால் பியரிங்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் நிறைய இடத்துல யூஸ் ஆகும். ரொம்ப உங்களுக்குலாம் தெரியாது. அந்த பால் பியரிங்கில் கிரீஸ் அப்ளை பண்ணுவாங்க. எதுக்கு அப்படின்னா அந்த உராய்வை குறைக்கிறது தான். எல்லாத்துலேயும் என்ன இருக்குது? பியரிங் இருக்குது. ஓகேவா? ஸோ இதான் 2வது பாடம், அதோட முடிஞ்சிச்சு. இந்த பாடத்தில் எவ்வளோ கான்செப்ட் பார்த்தோம் பார்த்தீங்களா? உராய்வு விசைனா என்ன, பரப்பு விசைனா என்ன, விசைனா என்ன, அழுத்தம்னா என்ன, தோள்பட்டை, அந்த யானையோட சம்மு, இதுதான் இப்படி ஞாபகம் வச்சணும். 8வது சயின்ஸில் 2வது பாடத்தில் இதை நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. புரிஞ்சுச்சா உங்களுக்கு? ஸோ இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள், புக் பேக்கை அடித்து பாருங்கள். அந்த புக் பேக்கை நம்மளால் அடிக்க முடியுது அப்படின்னா நம்ம அந்த அளவுக்கு படிச்சிருக்கோம்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அடுத்த வகுப்பில் என்ன பண்ணுவோம், அடுத்த லெசன் நம்ம பார்ப்போம். தொடர்ச்சியாக படிங்க. உங்கள் அனைவருக்கும் அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக வெற்றி வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.